இன்று நாம் ஒட்டுமொத்த உடல் வலிகளுக்கான யோக சிகிச்சைகளை கற்க இருக்கின்றோம். அதாவது பாடி பெயின், டோட்டல் பாடி பெயினுக்கு வந்து சரி செய்யக்கூடிய யோக பயிற்சி முறைகளை கற்றுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முதலாவது ஒரு ஆசனம் இருக்கிறது, அதாவது மலாசனம். இந்த மலாசன நிலையில் ஒரு 2 நிலைகள் இருக்குது. இதை நம்ம செய்யும்போது டோட்டல் பாடி பெயின் வந்து சரியாகும். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் பழக பழக வந்து பார்த்திங்கன்னா அது ஈஸியாகிடும். அதே மாதிரி இந்த மாதிரி பாடி பெயின் வரும்போது இதை நீங்கள் செய்தீங்கன்னா உடனே ரிலீஃப் ஆகும். கால்களை பாருங்கள், மலாசனம். இப்படி கால்களை கொஞ்சம் அகட்டி வச்சுக்கலாம். கைகளில் 2த்தையும் இப்படி வணக்கம் வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக மூச்சு விட்டுக்கிட்டே இப்படி அமரணும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுலேயே 2வது ஸ்டெப்பு, இப்படி கால்களை இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த கைகளை இப்படி திரும்பி பார்க்கணும். அடுத்தது இந்த கைகளை பிடிச்சிட்டு மறுபடியும் மலாசனத்துக்கு வந்துட்டு பழைய நிலைக்கு திரும்பிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அமர்ந்த நிலையில் செய்கிற சில பயிற்சிகள் வந்து ஒட்டுமொத்த உடல் வலிகளையும் நீக்கிற மாதிரி இருக்கும். அது செய்யலாம். ஏகபாத கபோடாசனம், அதாவது ஒரு காலை மடக்கி செய்கிற ஆசனம். பாருங்கள், ஸோ இந்த மாதிரி திருப்பிக்கணும். கைகளை வச்சுட்டு மூச்சை இழுத்துக்கிட்டே பின்பக்கமாக வளையணும். இதே வந்து இன்னொரு நிலையிலையும் செய்யலாம். அடுத்தது ஒரு ஆசனம், உத்தன் பிரிஸ்தாசனம். அதாவது ஒரு ஓனான் நிலையில் நம்ம உடம்பை வந்து வச்சுக்கிறது. பாருங்கள், இப்படி டேபிள் டாப் மாதிரி போட்டுக்குங்க. இப்படி கைகளை வச்சுக்கோங்க. கால்களை 2த்தையும் பின்னால் நல்லா நீட்டிடுங்க. இப்போ இடது காலை இந்த இடது கைக்கு கொஞ்சம் முன்னால் வைங்க. கைகளை உள்புறமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த 2 கைகளையும் இப்படி மடித்து வச்சுக்கலாம். தலையை கொஞ்சம் மேலே உயர்த்திக்கலாம். இது நிலை 1. நிலை 2, இந்த முட்டியில் கை வச்சுங்க. இடது கையை இடது காலினுடைய முட்டி பகுதியில் வச்சுட்டு இப்படி மேல் நோக்கி பார்க்கலாம். அப்படியே இடது கையை மேல் நோக்கி உயர்த்தலாம். அது நிலை 3. ஓகே, இப்போ மெதுவாக இடது காலை பின்புறமாக எடுத்துகிட்டு பழைய நிலைக்கு வந்துடுங்க. இப்போ இதையே வந்து வலது கால் முன்னால் வச்சு செய்கிறோம். காலை பின்னால் எடுத்துகிட்டு போயிடுங்க. கைகளை இப்படி கீழே மடக்கிடலாம். இப்போ வலது கால் முட்டி பகுதியை இப்படி கை வச்சுக்கிட்டு மேலே பாருங்கள். கைகளை அப்படியே மேலே உயர்த்துங்க. மெதுவாக வலது காலை மெதுவாக பின்னால் எடுத்துருங்க. இப்போ அப்படியே வஜ்ராசனத்துக்கு வாங்க. அடுத்த ஒரு ஆசனம் பாலாசனம். போட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்.
மெதுவாக எந்திரிச்சிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு அக்கு ப்ரெஷர் பாயிண்ட் வந்து இந்த டோட்டல் பாடி பெயினை வந்து சரி செய்யக்கூடியதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கைகளில் இந்த ஆள்காட்டி விரல், கட்டை விரல், இந்த எலும்பு 2 எலும்பும், இந்த கட்டை விரலினுடைய எலும்பு, ஆள்காட்டி விரலினுடைய எலும்பு, இது 2ம் வந்து சேர்கிற இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தில் இந்த கட்டை விரலை வச்சு இப்படி அழுத்தி பிடிச்சிக்கலாம். இது 2 கையிலையும் செய்யலாம். ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து ஒரு 1 மினிட் வரையில் ஒரு மெல்லிய அழுத்தம், ரொம்ப அழுத்தணும்னு அவசியம் கிடையாது, ஒரு மெல்லிய அழுத்தம் கொடுத்துட்டு இப்படி பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா இந்த பாடி பெயின்ங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகிறது வந்து நீங்கள் பார்க்க முடியும். 2 கையிலையும் நம்ம செஞ்சுக்கலாம். இந்த எலும்பு முடியும், இந்த 2 விரலினுடைய அந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்தில் அழுத்தி பிடிச்சிக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த உடல் வலிகளை நீக்குவதற்கான யோக பயிற்சி முறைகள். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான யோக பயிற்சி முறைகளை கற்கலாம். நன்றி, வணக்கம்.